எம்ஜிஆரோட தாய் பாசத்தை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். எம்ஜிஆர் புகழோட உச்சத்துக்கு போகும்போது, எம்ஜிஆர் அம்மா அவங்க கூட இல்ல. இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து அவங்க அம்மா சிலைய வச்சு தெய்வமா பூஜை பண்ணிட்டு தான் வெளியில கிளம்புவாரு. சத்யா அம்மா சிலைய நம்ம பார்த்துருக்கலாம். அவர் பூஜை பண்ணுறதையும் நம்ம அந்த பேப்பர்ல இதுலலாம் பார்த்துருக்கலாம். எம்ஜிஆர் வந்து தான் கூட வேலை செஞ்ச டெக்னீஷியனா இருக்கட்டும், நடிகர் நடிகைகளா இருக்கட்டும், எல்லார்கிட்டயும் அவர் சொல்ற வார்த்தை, "அம்மா அப்பாவ பத்திரமா பார்த்துக்கோங்க. அம்மா அப்பா ஊர்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு அனுப்பி பார்த்துக்கோங்க. அம்மா அப்பா பேச்ச கேளுங்க. அவங்கள மதிங்க" அப்படின்னு சொல்லுவாரு. அம்மா அப்பா பேச்ச கேட்குறவங்கள அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலா வயசானவங்க எல்லாருக்கும் ஒரு மரியாதை, மதிப்பும் குடுப்பாரு. அவர் எத்தனையோ குடும்பங்கள வாழ வச்சிருக்காரு. எத்தனையோ பேர வாழ வச்சிருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம். அவரு நரிக்குறவர்கள்லாம் வந்து பக்கத்துல வந்து அவங்க குளிக்க மாட்டாங்க, அருவருப்பா இருப்பாங்க, அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாரு. பக்கத்துல யார் வந்தாலும் சிரிச்ச முகத்தோட பேசுவாரு. அவங்களோட குழந்தைங்களையும் வாஞ்சையோட வாங்கி முத்தம் குடுப்பாரு. ஐயோ! குளிக்கலையே, குழந்தை கருப்பா இருக்கே அப்படிலாம் யோசிக்க மாட்டாரு. அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி கடவுள் அவருக்கு குழந்தைங்கள குடுக்கல, அவருக்கு வந்து வாரிசு இல்ல அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவரு சொல்லிக் குடுத்த கருத்துக்களும், அவரே பெரிய வாரிசுங்க தமிழ்நாட்டுக்கு. அவருக்கு ஒரு வாரிசு என்னங்க?